இப்போ நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காயை பற்றிய ஒரு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா காய்கறியிலே ரொம்ப சின்ன சைஸு. இந்த சுண்டைக்காயில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு வந்தோம்னா வச்சுங்களேன், சளி இருக்காது. முக்கியமாக குழந்தைங்களுக்கான நெஞ்சு சளி, இருமல், அந்த பிரச்சனைகளுக்கு இந்த சுண்டைக்காய் நல்ல ஒரு தீர்வாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இரத்த சோகை மற்றும் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். சர்க்கரை வியாதிக்காரங்க இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் குணமாகும்னு சொல்ல முடியாது, குறையும். சர்க்கரையோட அளவு குறையும். இது வந்து இதில் கிடைக்காத காலங்களில் வத்தலாக பயன்படுத்தலாம். இதை அரிஞ்சு காய வச்சு போட்டோம்னா வத்தலாக இருக்கும். வத்தலை பயன்படுத்தலாம் கிடைக்காத காலங்களில். இந்த சுண்டைக்காய் பற்றி இன்னொன்று முக்கியமான தகவல் சொல்லணும்னா, பிரசவமான பெண்களுக்கு அங்கக்காய் பொடி அப்படின்னு ஒரு லேகியம் கொடுப்பாங்க. இது அந்த லேகியத்தில் இது முக்கியமாக சேர்க்கப்படுது. இது பால் ஊறுறதுக்கு நல்ல ஒரு மருந்து. அதோடு மட்டும் இல்லாமல் செரிமான சக்தி அதிகரிக்கக்கூடியது. உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நச்சு கிருமியை வெளியேற்றிடுவாங்க. உடம்புல எவ்வளோ நச்சு கிருமி இருந்தாலும் இது வெளியேற்றிடும். அதனால் கண்டிப்பாக இந்த சுண்டைக்காயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.